நாடாளுமன்ற தேர்தல் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 63.37% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு நடைபெற்ற 58 தொகுதிகள் தொடர்பான விவரங்களை வெளியிட்ட தேர்தல் ஆணையம் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் வாக்காளர்கள் எண்ணிக்கையையும் தெரிவித்துள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாட்டில் உள்ள ஊழல் தலைவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், பாஜக ஆட்சி அமைப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும்போது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் கட்சிக்கு மக்கள் வாக்களித்து ஏன் வாக்குகளை வீணாக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா உத்தர் மக்களவை தொகுதியில் பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினார். அவருக்கு சாலையின் இரு புறங்களிலும் குவிந்த பாஜக தொண்டர்கள் அமோக வரவேற்பு கொடுத்தனர். ரோட் ஷோவின் இறுதியில் சுவாமி விவேகானந்தர் சிலைக்கு பிரதமர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஜூலை 5ஆம் தேதி முதல் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான ஏழை பெண்களின் வங்கிக் கணக்கில் மாதம் 8,500 ரூபாய் வரவு வைக்கப்படும் என ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்திருக்கிறார். வாரணாசியில் பேசிய அவர், ஜூன் 4ஆம் தேதி பாஜகவிடமிருந்து சுதந்திரம் கிடைத்து நாட்டிற்கு நல்ல காலம் வரப்போகிறது என்றார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி தலையில் தண்ணீரை ஊற்றிக்கொண்ட வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ருத்ராப்பூர் பகுதியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அவர் தண்ணீரை தலையில் ஊற்றிக்கொண்டார். தனது கை நடுக்கம் குறித்து விவாதிப்பது எந்த பயனையும் கொடுக்காது என ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பதிலடி கொடுத்திருக்கிறார். பிரச்சனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை பெரும் பிரச்சனையாக்கி பேசுவது பாஜகவிற்கு நன்கு தெரிந்த ஒன்று என்றும் இதுவும் அது போலத்தான் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் 2 இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான மமதா பானர்ஜி ரோட் ஷோ நடத்தினார். கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோடு சுமார் 9 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று வாக்கு சேகரித்த அவருக்கு மக்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். ஒடிசாவைச் சேர்ந்த ஒருவர் இங்கு ஆட்சி செய்ய வேண்டுமா அல்லது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஆட்சி செய்ய வேண்டுமா என அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைந்த ஒரு மாதத்தில் பொக்கிஷ அறையின் சாவி குறித்த விசாரணை அறிக்கையை பகிரங்கப்படுத்துவோம் என்றும் அவர் கூறினார். MP சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் பிபவ் குமாரை வரும் 31ஆம் தேதி வரை காவலில் வைக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கின் விசாரணையின் போது பிபவ் குமாரை 5 நாட்கள் காவலில் வைக்க டெல்லி போலீஸ் கோரிக்கை வைத்த நிலையில் போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி பிபவ் தரப்பில் எதிர்க்கப்பட்டது. அவதூறு வழக்கில் ஆஜராகும்படி அமைச்சர் அதிசிக்கு உயர்நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கும் நிலையில் ஆம் ஆத்மி தலைவர்கள் அனைவரையும் கைது செய்ய பாஜக திட்டமிடுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நாட்டை சர்வாதிகாரத்தில் இருந்து காப்பது அவசியம் என்றும் அவர் கூறினார். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்குமாறு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்தோடு இந்த வழக்கின் விசாரணையை கோடை விடுமுறைக்கு பிறகு நீதிமன்றம் திறக்கப்படும் ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. மேற்கு வங்க மாநிலம் புருலியாவில் உள்ள சுயிஷா பகுதியில் நேற்று பலத்த சூறாவளி காற்று வீசிய நிலையில் காற்றின் வேகத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் மரங்கள் பேயாட்டம் ஆடின. இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. ரெமர் புயலை தொடர்ந்து அசாமில் கொட்டி தீர்த்த கனமழையால் இதுவரை 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 17 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊர்களுக்குள் பாய்ந்த வெள்ளத்தால் போக்குவரத்து முடங்கியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழையால் சோனித்பூர் மாவட்டத்தில் பள்ளி பேருந்து மீது மரம் முறிந்து விழுந்து 12 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 3 நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி நாளை தமிழ்நாடு வருகிறார். இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை நிறைவு பெறும் நிலையில் மாலை கன்னியாகுமரிக்கு வரும் பிரதமர் மோடி விவேகானந்தர் பாறை நினைவிடத்தில் உள்ள தியான மண்டபத்தில் ஜூன் 1ஆம் தேதி வரை தியானத்தில் ஈடுபடுகிறார்.
தலைநகர் டெல்லியில் முதல் முறையாக 2 இடங்களில் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அத்தோடு டெல்லிக்கு விடுக்கப்பட்ட 2 நாள் ரெட் அலர்ட் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளது. இதேபோல ராஜஸ்தானில் 50.5 டிகிரியும், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் சுமார் 49 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளன. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வரும் 3ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் சில இடங்களில் மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் வரும் 30ஆம் தேதி வரை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நுங்கம்பாக்கம், வேலூர், திருப்பத்தூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106.34 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் லஞ்சம் வாங்கியதாக பிடிபட்ட தாசில்தாருக்கு விசாரணையின் போது நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பெட்ரோல் பங்கிற்கு தடையில்லா சான்று வழங்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் காதர் ஷெரீஃபை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். சென்னை அடுத்த பட்டாபிராம் சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர் ஒருவர் பால் வேனில் வந்து சுமார் 300 பாக்கெட்டுகளை திருடி சென்றது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆவின் ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டுகளை மட்டுமே குறிவைத்து திருடி சென்ற இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் உள்ள மாவட்ட நகர்ப்புற ஊரமைப்பு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 62,000 ரூபாய் பணம் மற்றும் 9 லட்சம் ரூபாய்க்கான காசோலை சிக்கியது. இந்த விவகாரம் தொடர்பாக அலுவலக உதவி இயக்குநர் ராகுல்ராஜ் என்பவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை பள்ளி மாணவர்கள் பழைய பஸ் பாஸை காட்டி பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் உடனடியாக புதிய பஸ் பாஸ் வழங்குவது சாத்தியமில்லாதது என்பதால் அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சென்னை சூளைமேட்டில் போட்டோகிராஃபரை கத்தியால் வெட்டிவிட்டு செல்போனை பறித்து சென்ற இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். சாலையில் நடந்து சென்ற ஹேமநாதன் என்பவரை அடையாளம் தெரியாத இருவர் கத்தியால் வெட்டிவிட்டு செல்போனை பறித்து சென்றுள்ளனர். சென்னை பெசநகர் கடற்கரையில் உலக மாதவிடாய் சுகாதார தினத்தை ஒட்டி அது பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது பேசிய பெண்கள் முன்னேற்ற ஆராய்ச்சி அமைப்பின் இயக்குநர் ரேணுகா, இந்தியாவில் மட்டும்தான் மாதவிடாய் என்ற பெயரில் பெண்களை ஒதுக்கி வைப்பதெல்லாம் நடைபெறுவதாக தெரிவித்தார். முன்பகை காரணமாக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் ஆட்டோ சங்க தலைவரை ஆட்டோ ஓட்டுநர் கார்த்திக் ராஜா தகாத வகையில் பேசி அவமதித்ததால் கொலை செய்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த பொன்மான் மேய்ந்தநல்லூர் பகுதியில் சேதமடைந்துள்ள மின்கம்பத்தை விரைந்து மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எப்போது வேண்டுமானாலும் விழும் நிலையில் உள்ள அந்த மின்கம்பத்தை விரைந்து சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். 6 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியின் ஊசுடு ஏரிக்கு ஆஸ்திரேலிய நாட்டு பறவைகள் கூட்டமாக படையெடுத்துள்ளன. இனப்பெருக்கத்திற்காக வந்திருக்கும் பறவைகளை வேட்டையாடாமல் பாதுகாக்க தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க பறவை ஆராய்ச்சியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வறட்சி காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் பகுதியில் 200 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் காய்ந்து சேதமடைந்தன. நெற்பயிர்கள் கால்நடைகளுக்கு உணவாகி வரும் நிலையில் அரசு ஆய்வு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் இருந்து திண்டுக்கல் பேருந்து நிலையம் நோக்கி சென்ற அரசு குளிர்சாதன பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் பயணிகள் வழியிலேயே இறக்கிவிடப்பட்டனர். இதனால் புலம்பியபடி சென்ற மக்கள் அரசு பேருந்துகளை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கட்டவாக்கத்தில் மூதாட்டியை கொலை செய்து 6 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி சுகுணா என்பவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் தப்பி ஓடிய மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் கரியம்பட்டியில் தண்டுவட பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பெண் பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்த மலர்விழி என்பவர் மனமுடைந்து பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிட்டு தன்னை மாய்த்துக் கொண்டார். உலக கடல் பசு தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் புதுப்பட்டினம் கடற்கரையில் மாவட்ட வன அலுவலரால் கடல் பசுவின் மணல் சிற்பம் உருவாக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வன அலுவலர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவிகள் மனித சங்கிலி மூலம் கடல் பசுவை பாதுகாப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விழுப்புரம் வி மருதூரில் சுடுகாட்டு பகுதியை ஆக்கிரமித்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜேசிபி வாகனத்தை முற்றுகையிட்ட மக்கள் இதுபோன்ற சுத்திகரிப்பு நிலையத்தால் நிலத்தடி நீர் மாசுபடும் என புகார் தெரிவித்தனர். புதுச்சேரியில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட புதுமண காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி SSP அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். திருமணம் ஆன நிலையில் தனது உறவினர்களிடமிருந்து கொலை மிரட்டல் வருவதாக பெண் புகார் மனு அளித்துள்ளார். சேலம் அம்மாப்பேட்டையில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் நடமாடும் வாகனங்கள் மூலம் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கரடி ஒன்று அதன் குட்டியை சுமந்தவாறே சாலையில் ஒய்யாரமாக நடந்து சென்ற வீடியோ வெளியாக இருக்கிறது. சமீப காலமாக கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகள் சர்வ சாதாரணமாக உலா வருவதால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் ஏற்கனவே போலி நகையை அடகு வைத்த கடையில் மீண்டும் அடகு வைக்க சென்ற நபரை உரிமையாளர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். பிரகாஷ் என்பவருடைய அடகு கடைக்கு சென்ற தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த காதர் மொய்தீன் கையும் களவுமாக சிக்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த பேரண்டப்பள்ளி வனப்பகுதியில் ஒற்றை காட்டு யானை புகுந்திருக்கும் நிலையில் சுற்றியுள்ள 10 கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் விளைநிலங்களுக்கு காவல் பணிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மதுவிற்கு அடிமையானதால் ஏற்பட்ட தகராறில் மனைவி பிரிந்து தாய் வீட்டுக்கு சென்றதால் கணவர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். திருப்பூரைச் சேர்ந்த சிவகுமார் தினமும் குடித்துவிட்டு மனைவி லோகேஸ்வரியிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த வெடியங்காடு பகுதியில் மின் இணைப்பு வழங்க 6000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக 3 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். புதூர்மேடு மின்வாரிய இளநிலை மின் பொறியாளர் சுரேஷ், ஒயர்மேன்கள் நித்யானந்தம் மற்றும் சண்முகம் ஆகிய 3 பேரும் கையும் களவுமாக சிக்கினர். கோவை கொடிசியா வளாகத்தில் உள்ள அரங்கில் இந்திய ராணுவ தளவாட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் இந்திய ராணுவத்தில் உள்ள பல்வேறு பாதுகாப்பு பொருட்கள் மற்றும் போர்க்கருவிகளான படகுகள், பீரங்கிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் வெடால் கிராமத்தில் தனது மனைவியோடு தகாத உறவில் இருந்த மாமனை கணவர் இரும்பு கம்பியால் குத்தி கொலை செய்தார். இதனால் கார்த்திக் என்பவரை கைது செய்த செய்யூர் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இறந்தவரின் உடலை பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள இடத்தில் அடக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த இடம் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளதால் தொடர்ந்து உடல்களை வேறு இடத்தில் புதைக்கவும் கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பின்னர் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல உள்ள விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தரங்கம்பாடி துறைமுகத்தில் உள்ள விசைப்படகுகளின் தகுதி, பதிவு எண், மீன்பிடி உரிமம் மற்றும் காப்புறுதி சான்றிதழ் ஆகிய விவரங்களையும் அவர்கள் சேகரித்தனர். அதிகமாக வரி பிடித்தம் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வருமான வரி செலுத்துவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் தங்களது பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்துக் கொள்ளுமாறு வருமான வரித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இணைக்க தவறினால் சம்பளத்தில் இருந்து பிடிக்கப்படும் வரி 2 மடங்கு அதிகமாக வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை வழக்குகளில் தேடப்பட்டு வந்த 22 வயது பெண் தாதா கைலி தன்வாரை டெல்லியில் போலீசார் கைது செய்தனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இவர் தீபக் அக்ரோலா மற்றும் கரம்வீர் காலா ரவுடி கும்பலுடன் தொடர்பில் இருந்ததாக தெரிகிறது. இவர் குறித்த தகவலுக்கு 25,000 ரூபாய் சன்மானம் அறிவித்திருந்த நிலையில் டெல்லியில் தலைமறைவாக இருந்தது தெரிய வந்தது.
மாணவர்களின் தற்கொலைகளை தடுக்கும் விதமாக ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா போலீசார் மெட்ரா நிறுவனத்தோடு இணைந்து செயல்பட உள்ளனர். அதன்படி மன அழுத்தம் மற்றும் தற்கொலை பதிவுகளை Facebook, இன்ஸ்டாவில் பதிவிட்டால் அந்த மாணவரின் விவரம் உடனடியாக போலீசுக்கு அனுப்பப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள டீனேஜ் பெண்களிடையே புகைப்பிடிக்கும் பழக்கம் 2 மடங்கு அதிகரித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களை விட ஆண்கள் மத்தியில் புகைப்பழக்கம் குறைந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்திகா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தனது இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைத்துள்ளார். ரஃபா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 45 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அனைவரின் பார்வையும் ரஃபா மீது என்ற வாக்கியத்தை ஸ்டோரியாக வைத்துள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மீதான சமூக ஊடக விமர்சனங்கள் குறைய வேண்டும் என இங்கிலாந்து முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் தெரிவித்தார். கோலி ஆரஞ்சு கேப் பெற்றது குறித்து விமர்சித்த அம்பத்தி ராயுடுவை ஜோக்கர் என தாம் கேலியாக சொன்னதாகவும், ஆனால் அதை சமூக ஊடகங்கள் மிகைப்படுத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார். பாலிவுட் நடிகைகளின் ஹாட் வீடியோவை தேடிய இந்திய வீரர் ரியான் பராக்கின் யூடியூப் ஸ்கிரீன்ஷாட் வைரலாகியுள்ளது. ரியான் பராக் யூடியூப் நேரலையில் கேம் விளையாடுவதை நேரலை செய்யும் போது சர்ச்சில் அனன்யா பாண்டே ஹாட் மற்றும் சாரா அலிகான் ஹாட் போன்ற விஷயங்களை அவர் தேடியது அம்பலமானது. விராட் கோலியிடமிருந்து விலை மதிப்பற்ற விஷயங்களை கற்றுக்கொண்டதாக RCB அணியில் இடம்பெற்றிருந்த இங்கிலாந்து வீரர் வில் ஜாக்ஸ் தெரிவித்துள்ளார். தாமும் விராட் கோலியும் இணைந்து பேட்டிங் செய்யும் போது அவர் தனக்கு நிறைய பயிற்சி அளிப்பார் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். சவுதி ப்ரோ லீக் கால்பந்தில் 2 கோல்கள் அடித்ததன் மூலம் ஒரு சீசனில் அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை அல் நாசர் அணி வீரர் ரொனால்டோ படைத்துள்ளார். ரியாத்தில் நடைபெற்ற அல் இத்திஹாட் அணிக்கு எதிரான போட்டியில் ரொனால்டோ 2 கோல்கள் அடித்தார். இதன் மூலம் அல் நாசர் அணி 4-2 என அல் இத்திஹாட் அணியை வீழ்த்தியது. ஓய்வு எடுப்பதற்காக அபுதாபி சென்றிருந்த நடிகர் ரஜினிகாந்த் மீண்டும் சென்னை திரும்பினார். தாசே ஞானவேல் இயக்கத்தில் அக்டோபரில் வெளியாக உள்ள வேட்டையின் படத்தின் படப்பிடிப்பை நிறைவு செய்த பின் ரஜினி அபுதாபி சென்றார். தற்போது அவர் சென்னை திரும்பிய நிலையில் விரைவில் கூலி பட ஷூட்டிங்கில் பங்கேற்பார் என கூறப்படுகிறது. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்திருக்கிறது. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்ற நிலையில் பாடல், டீசர் மற்றும் ட்ரைலர் வெளியீடு குறித்து விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. நடிகை நிவேதா பெத்துராஜ் மெரூன் நிற உடையில் எடுத்த லேட்டஸ்ட் போட்டோஷூட் புகைப்படங்களை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். போட்டோஷூட்டிற்கு கேஷுவலாக நிவேதா பெத்துராஜ் போஸ்ட் கொடுத்த நிலையில் ரசிகர்கள் லைக்ஸ்களை அள்ளி குவித்து வருகின்றனர். நடிகை அகானா கிருஷ்ணா கருப்பு நிற உடையில் எடுக்கப்பட்ட அழகிய புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். மலையாளத்தில் முன்னணி நடிகையாக வலம் வரும் இவர் இப்போது இன்ஸ்டாவில் புகைப்படங்களை பகிர்ந்து லைக்குகளை பெற்று வருகிறார். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோவிலில் வைகாசி மாத வசந்த உற்சவத்தில் தனி சப்பரத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். மேலும் கோவில் வளாகத்தில் உள்ள வசந்த தீர்த்த குளத்தை சுற்றி தியாகராஜர் 9 முறை திருநடனம் புரியும் வைபவம் நடந்தேறியது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாத பிரமோற்சவ நிறைவு நாளையொட்டி தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தீர்த்தவாரி உற்சவத்தை கண்டுகளித்த பக்தர்கள் கோவிந்தா என முழக்கங்களை எழுப்பி குளத்தில் புனித நீராடினர். சேலம் மாவட்டம் ஏற்காடு சேர்வராயன் கோவிலில் வைகாசி மாத தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய சேர்வராய பெருமாளை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். பூந்தமல்லி திருக்கச்சி நம்பிகள் மற்றும் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மணப்பட்டியில் உள்ள தானா முளைத்த மாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பூதங்கள் விளையாடும் பெரிய படுகளம் நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 8 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று கண்டுகளித்து வழிபாடு நடத்தினர்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த கல்குறிச்சியில் உள்ள மணியாருடைய ஐயனார் மஞ்சுநாத ஐயனார் கோவிலில் 7 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெற்ற புரவி எடுப்பு விழா விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வோடபோன் ஐடியா நிறுவனம் தனது சந்தாதாரர்களுக்கு இலவசமாக 130 GB டேட்டா வழங்குகிறது. இந்த சலுகையை பெற பயனர்கள் குறைந்தபட்சம் 239 ரூபாய் துவங்கி அதிகபட்சம் 3199 ரூபாய் விலையில் உள்ள ப்ரீபெய்டு சலுகையை பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. ஹூண்டாய் இந்தியா நிறுவனம் சென்னையில் தனது முதல் 180 கிலோவாட் DC ஃபாஸ்ட் சார்ஜிங் மையத்தை திறந்தது. 1000 விளக்கு பகுதியில் உள்ள ஸ்பென்சர் பிளாசா மாலில் இந்த சார்ஜிங் மையம் அமைந்திருக்கிறது. தமிழகம் முழுக்க முக்கிய நகரங்களில் பொது ஃபாஸ்ட் சார்ஜிங் மையங்களை நிறுவ ஹூண்டாய் நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது.